ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. சரி, ரைட்டு. ஐயா அவர்கள் இப்பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்துக்கு வருகை புரிந்திருக்கின்றார். ஐயாவுடைய அனுபவம் நீண்ட நாள் அனுபவம், கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேல ஜோதிடத்தில் அனுபவமிக்கவர். நிறைய தகவல்கள், ஒவ்வொரு தகவலுமே ஒரு அற்புதமான முறையில பதிவு செய்து கொண்டு வருகின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் ஒரு அற்புத கருத்தை பதிவு செய்ய வருமாறு நம்முடைய கருப்பு தங்கம் வரும்போதே ஒரு கைத்தட்டல், உற்சாகமான கைத்தட்டல், மகிழ்ச்சி. ஃபைலோட வந்திருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் வைக்கலாமா? இல்ல, அந்த ஃபைலை எடுத்துட்டு போயிட்டு நீங்க பேசுறீங்கன்னு சொல்லலான்னு இருந்தேன், அதுக்குள்ள வச்சுட்டேன் அப்படின்ட்டாரு. மகிழ்ச்சி. ஐயா அவர்களை பேச வருமாறு வருக வருக என் அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. அடுத்தது நம்முடைய மணிமுருகேசன் ஐயாவுடைய கருத்துக்கள் பதிவு செய்ய இருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய கருத்தும் உங்களுக்கு பதிவு செய்ய இருக்கின்றது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மருத்துவ ஜோதிடத்தை பற்றி ஒரு அரிய தகவல்கள் இன்னைக்கு நான் சொல்ல இருக்கிறேன் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நம்முடைய கோவிந்தராஜ் ஐயா அவர்கள், கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் பேச வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க ஐயா. கோவிந்தராஜ் ஐயா பேச சொல்லி இருக்கிறேங்கய்யா. ஐயா அரசியலை பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தகவல் கொடுக்க இருக்கிறாரு. எதிர்காலத்துல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த நேரத்துல பதிவு செய்ய இருக்கிறாரு. அதனால ஒரு தடவை ஜோரா ஒரு தடவை கை தட்டிடுங்க. இதுதான் கடைசி மீட்டிங்கா இருக்கும் அப்படின்றது. பிஸியா இருவீங்க இல்ல, அப்புறம் நாங்களாம் சின்ன மீட்டிங்ல வருவீங்களா? சரி, ஐயா அவர்கள் பேச இருக்கிறாரு. வாருங்கள் ஐயா, பேசுங்க. இல்ல, நீங்க போனீங்கன்னா நான் பேச ஆரம்பிச்சிருவேன். வணக்கம். இங்கு கூடியிருக்கும் ஜோதிட நல் உள்ளங்களுக்கும், ஜோதிட ஆசான்களுக்கும், பெரியோர்களுக்கும், குருமார்களுக்கும், இந்த கருத்தரங்கினை யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் ராயவேலூர் கோவிந்தராஜின் அன்பு வணக்கங்கள். ஐயா இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்காரு. சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு, சித்தர்கள் அப்படின்ற அந்த வார்த்தையே ஒரு புனிதமான ஒரு விஷயமா கருதப்படுது. சரி, ஒரு 4 விஷயத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாங்க ஐயா. ஜோதிடம் என்றால் என்ன, ஜோதிடம் எதற்காக பார்க்க வேண்டும், இரண்டாவது பஞ்ச அங்கங்களை ஒருவருடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது, அதற்கடுத்து தாரா பலன், அதற்கடுத்து சித்தர்கள் எவ்வாறு நமக்கு உதவி செய்வார்கள். இந்த ஒரு 4-5 தகவல்களை இன்று பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் ஜோதிடம் என்றால் என்ன? ஜோதிடம் ஒருவருடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான தன்மைகள் ஒன்றாக கருதப்படுகிறது. தான் எந்த அமைப்பில் பிறந்திருக்கிறேன், எவ்வாறு என்னுடைய வாழ்க்கை செல்லப் போகிறது, என்னுடைய வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் எந்த இன்பங்கள் வரப்போகிறது என்ற இந்த தகவல்களை அவருடைய ஜனன காலம் அவருக்கு குறிப்பிடுகின்ற அமைப்பில் இருக்கிறது. அதாவது நாம் ஒரு இடத்திற்கு செல்ல போகிறோம் என்றால் இதற்கு முன்பாக இந்த அட்ரஸ் எங்க இருக்கு, இந்த வீட்டு நம்பர் எங்க இருக்கு, அப்படி என்ற இந்த ஊர் எங்கு இருக்கிறது என்ற அமைப்பில் கேட்டுக்கொண்டு அந்த இடத்திற்கு சென்று
அடைகின்ற அமைப்பில் இருந்தது. ஆனால் இப்பொழுது கூகுள் மேப் என்ற ஒரு அமைப்பு உருவாகி, அந்த கூகுள் மேப் நீங்கள் எங்கு செல்ல வேண்டுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்தினுடைய பேரை சொன்னாலே அந்த இடத்திற்கு நாம் சென்று அடையக்கூடிய அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனை போன்றுதான் இந்த பிறவி நம்முடைய வாழ்க்கை எந்த அமைப்பில் செல்ல போகிறது என்று தெரியாமல், வழி தெரியாமல் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த ஜோதிடம் என்ற ஒரு அமைப்பு நமக்கு துல்லியமாக இந்த வயதில் இது நடக்கப் போகிறது, இந்த வயதில் திருமணம், இந்த வயதில் கல்வி, இந்த வயதில் தொழில், இந்த வயதில் கண்டம், இந்த வயதில் துன்பம், இன்பம் என்ற இந்த அனைத்து வழிகளையும் கூகுள் மேப்பை போன்று நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய விஷயம்தான் இந்த ஜோதிடம் என்ற அமைப்பு. அதற்காக தான் நம்முடைய வாழ்க்கை செம்மையாக வாழ வேண்டும் என்பதற்காக பார்க்கக்கூடியது தான் ஜோதிடம். ஜோதிடம் பார்க்காதவர்கள் பிழைக்க முடியாதா என்றால் அப்படி இல்லை. அதாவது அனுபவித்து வாழக்கூடிய அமைப்பு ஒன்று. நமக்கு வரக்கூடிய நன்மைகளாக இருந்தாலும் தீமைகளாக இருந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வதற்காக இந்த ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய கருத்தாக இருந்து அதற்காக உருவாக்கப்பட்டது. சரி, இப்பொழுது ஒருவருடைய வாழ்க்கை சுபிட்சமாக, சந்தோஷமாக, பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக அவர்களுடைய வழி வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரை செல்ல வேண்டும் என்றால் பஞ்ச அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். அதாவது ஜோதிடத்தில் கிரகங்கள், நட்சத்திரங்கள் இருப்பது போன்று பஞ்ச அங்கம், அதனைத்தான் பஞ்சாங்கம் என்று, அந்த பஞ்ச அங்கங்களின் வாயிலாக தான் நமக்கு வரக்கூடிய நல்ல பலன்களும் தீய பலன்களும் கிடைக்கின்றது. அப்பொழுது இந்த பஞ்ச அங்கங்களில் உள்ள விஷயங்களை நமக்கு பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்வதன் மூலமாக ஒருவர் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதில் நாள், இந்த பஞ்ச அங்கங்கள், பஞ்சபூதங்கள், நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம், பஞ்ச அங்கங்கள் என்று ஜோதிடத்தில் சொல்வது நாள், நட்சத்திரம், திதி, யோக, கரணம். இந்த பஞ்ச அங்கங்களின் வாயிலாக தான் ஒருவருக்கு சந்தோஷமான விஷயமும் சந்தோஷம் இல்லாத நிலைமையும் உருவாகிறது. அப்பொழுது இந்த பஞ்ச அங்கத்தை நமக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு நிலையை அடையக்கூடும். அந்த வரிசையில் பார்க்கும்போது நாள் என்பது கிரகம். கிரகம் என்றால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த கிரகங்கள் தான், இந்த கிரகங்களின் பெயர்களில் தான் கிழமைகள் இருக்கின்றன. இதை தான் நாள் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது ஒரு கிரகத்திற்கு இன்னொரு கிரகம் பகை கிரகம், நட்பு கிரகம், சமம் என்று எல்லாம் ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நாளை எதற்காக நாம் பார்க்க வேண்டும் என்று பார்த்தால், உதாரணத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பார்கள். அப்பொழுது சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த, சூரியனுடைய காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட வழிகளில் அவர்கள் செல்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக அமைகிறது. இதனை போன்று சனி பகவான் என்று எடுத்துக்கொண்டால், சனிக்கிழமை பிறந்தவர்கள் சனியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக கருதப்படுகிறது. அந்த சனிக்கிழமை நாட்களில் பிறந்தவர்கள் சனியினுடைய தன்மைகளை அவர்களிடம் ஒருமித்தே இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக காணப்படும். இப்பொழுது சனிக்கிழமை பிறந்து சனியினுடைய அம்சத்தில் பிறந்து சூரியனை போல் வாழ நினைத்தால் அங்கு தவறுகள் ஏற்படுகிறது. நாம் யார் என்பதனை தீர்மானம் செய்து அந்த கிரகத்தின் தன்மைகளை பொறுத்து நாம் வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதில்லை. இப்போது செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம், செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள். இவர்கள் சுக்கிரனை போன்று இருக்க நினைத்தால் இவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். எனவே நாம் யார் என்பதனை முதலில் கண்டறிய வேண்டும். இதற்கு நாள் என்று குறிப்பிடக்கூடிய இந்த கிரகங்கள் பயன்படுகிறது.
நீங்கள் பிறந்த கிழமையை வைத்து அந்த கிழமைக்குரிய கிரகம் எது என்பதனை தீர்மானித்து அந்த கிரகத்தின் தன்மைகள், காரகத்துவம், அதனுடைய இருப்பிடம், அதனுடைய தொழில் போன்ற இந்த வரிசையில் செல்கின்ற பட்சத்தில் இவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் பாதுகாக்கப்படுகிறது. அதற்கடுத்து நட்சத்திரம், நாள், நட்சத்திரம். இந்த 27 அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கின்ற 27 நட்சத்திரத்தில் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆன்மாக்களும் பிறந்திருக்கும். இதை தவிர வேறு நட்சத்திரத்தில் பிறப்பதற்கான அமைப்பு இல்லை. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கிறது. இப்பொழுது செவ்வாயுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் செவ்வாயினுடைய அமைப்பை அவருடைய சுபாவமாக இருக்கும். அப்பொழுது இந்த செவ்வாயின் நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனியினுடைய நட்சத்திரத்தை போன்று நடப்பதற்கு இயலாது. சுக்கிரனுடைய நட்சத்திரம் போன்று நடக்க முடியாது. எனவே நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தின் தன்மைகளே நமக்குள் அதிகமாக பிரதிபலிக்கும். இப்பொழுது எந்த தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த பஞ்ச அங்கத்தில் நாம் யார் என்பதை கணித்தாலே நாம் எந்த வழியில் சென்றால் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்பதனை கண்டறிய முடியும். இதுவே இந்த பஞ்ச அங்கத்தை நமக்கு சாதகமாக மாற்றக்கூடிய அமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. அப்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள், ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு உறவு என்று இருக்கிறது. அப்பொழுது நமக்கு சாதகமாக இருக்கின்ற அந்த உறவுகள் எவை, தொழில் எவை என்பதனை தீர்மானிப்பது நட்சத்திரம். அப்பொழுது இந்த நட்சத்திரம் எது, நீங்கள் பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், ஜனன நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்களே உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். எனவே இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை இந்த அமைப்பில் சென்றால் சுபிட்சமாக இருக்கும் என்பதனை தெரிந்து அந்த வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்வது மிகவும் சுபிட்சமானது. நாள், நட்சத்திரம், திதி. திதி வளர்பிறையில் 15 திதி, தேய்பிறையில் 15 திதி என்று 30 திதிகள் இருக்கிறது. நாம் அனைவரும் இந்த 30 திதிக்குள்ளே பிறந்திருப்போம். ஒன்று வளர்பிறையில் பிறந்திருப்போம், இல்லது தேய்பிறையில் பிறந்திருப்போம். இப்போ திதி என்பது இதற்கு முன்பாக பிறவியில் நாம் இறந்த திதிக்கு அடுத்த திதியிலே இந்த பிறவி இருக்கும் என்பது நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டு சென்றிருக்கின்ற விஷயம். கடந்த திதியில் இறந்தவர்கள் இந்த திதியில் பிறப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இந்த வளர்பிறை திதியில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு திதிக்கும் பௌர்ணமி, அமாவாசை, பிரதமை, அஷ்டமை, துவிதியை, திருதியை, இப்படி 15 திதிகள் இருக்கிறது. வளர்பிறையில் 15, தேய்பிறையில் 15. அப்பொழுது இந்த திதியில் பிறந்தவர்கள் இந்த அமைப்பில் இருப்பார்கள் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுகிறது. அப்பொழுது நாம் எந்த திதியில் பிறந்தோம் என்பதனை அதில் பொருத்தி பார்த்து இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு இது நன்மையை கொடுக்கும், இது தீமையை கொடுக்கும் என்ற அந்த ஒரு ஆய்வினை எடுத்து அந்த ஆய்வினை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற பட்சத்தில் திதி வழி நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நாள், நட்சத்திரம், திதி. யோகம். ஒருவருடைய வாழ்க்கையில் யோக பலன்கள் என்றால் நல்ல கல்வி, நல்ல உணவு, நல்ல இருப்பிடம், நல்ல மனைவி, நல்ல உத்தியோகம், வீடு, மனை, வண்டி, வாகனம், இது போன்று நம் மனித வாழ்க்கை வாழ்வதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் நன்மையாய் தரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே யோகம் என்று அழைக்கப்படுகிறது. யோகம் இல்லாமல் அந்த யோகத்திற்காக தான் நாம் அனைவரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல வீடு கிடைக்க வேண்டும், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நம்முடைய சமூகத்தில் நல்ல பெயர், பொருளாதாரம், இப்படி நல்லது 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 என்று நம் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற இந்த நன்மைகளை தேடியே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நன்மைகள்
நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எதில் நன்மை கிடைக்கும் எதில் தீமை கிடைக்கும் என்ற விஷயத்தை நீங்கள் பிறந்த திதி உங்களுக்கு உணர்த்தும். அமாவாசை திதியில் பிறந்தவர்கள் இப்படி இருப்பார்கள், பிரதமை திதியில் பிறந்தால் இப்படி இருப்பார்கள், திருதியை திதியில் பிறந்தவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று ஒவ்வொரு திதிக்கும் அந்த நபர் இந்த திதியில் பிறக்கின்ற பட்சத்தில் இந்த தீமைகளையும் இந்த நன்மைகளையும் அடைவார் என்று உள்ளது. அப்பொழுது நீங்கள் பிறந்த திதியை இதில் பொருத்தி பார்த்து உங்களுக்கான கெடு பலன்கள் என்ன என்ன என்பதனை அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி யோகம் என்று பார்க்கும்போது உங்களுக்கான யோக பலன்கள் என்னென்ன என்பதனை பார்க்க முடியும். 27 நாம யோகங்கள் இருக்கிறது. இந்த 27 நாம யோகங்களில் தான் நாம் அனைவரும் பிறந்திருப்போம். விஸ்கம்ப நாம யோகம் தொடங்கி 27 நாம யோகம் இருக்கிறது. இந்த 27 நாம யோகத்தில் மட்டுமே நாம் பிறந்திருப்போம். நாம் பிறந்த இந்த நாம யோகம் நமக்கு என்னென்ன யோக பலன்களை கொடுக்கும்? இந்த பூமியில் பார்க்கும்பொழுது எல்லா மனிதர்களுக்குமே அனைத்துமே நன்மையை தரக்கூடியதாக மட்டுமே இருக்காது. எல்லா விஷயத்திலுமே தீமைகள் தரக்கூடிய அமைப்பில் மட்டுமே இருக்காது. நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். அப்பொழுது நாம் பிறந்த யோகாதிபதி, யோகத்தின் அதிபதி யார் என்பதனை அறிந்து எந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதனை பார்த்து அந்த நாம யோகத்திற்கு எந்த யோக பலன்கள் கிடைக்கும் என்பதனை பார்த்து அந்த வழி செல்கின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு யோகமான வாழ்க்கை கிடைக்கிறது. இந்த நாமத்தில் பிறந்தவர்களுக்கு இந்தந்த கெடு பலன்கள் வரக்கூடிய வழிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கெடு பலன்கள் வரக்கூடிய வழிகளை தவிர்த்து நல்ல யோகங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய வழிகளை பயன்படுத்துகின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கிறது. நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். 5வதாக கரணம். கரணம் தப்பினால் மரணம். நம்முடைய ஒவ்வொருவருடைய உயிர் போக வேண்டும் என்று இருந்தாலும் கரணநாதன் என்று ஒவ்வொரு கரணத்திற்கும் கரணத்தின் அதிபதி என்று ஒருவர் இருக்கிறார். அந்த கரண அதிபதியின் அனுமதி இல்லாமல் ஒருவருடைய உயிரை கூட பிரிக்க முடியாது என்று குறிப்பிடப்படுகிறது. கரணம் என்பது நம் உடனேயே இருந்து நாம் அனுபவிக்கின்ற நல்ல விஷயங்களை கூடவே இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அதிபதி தான் கரணத்தின் அதிபதி. அப்பொழுது பவகரணம், பாலவகரணம், இப்படி கரணங்கள் இருக்கிறது. இந்த கரணத்தில் நீங்கள் எந்த கரணத்தில் பிறந்துள்ளீர்கள் என்பதனை அறிந்து இந்த கரணத்தில் உதாரணத்துக்கு பவகரணத்தில் பிறந்தவர்கள் சிங்கம் போன்று இருப்பார்கள், நரசிம்மரை வழிபடுவார்கள், அவர்களுக்கு நிர்வாக திறமை அதிகமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு கரணத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள், அமைப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் பிறந்த கரணத்தின் காரகத்துவத்தை கண்டறிந்து அந்த வழியில் நாம் வாழ்க்கையை கொண்டு செல்கின்ற பொழுது வாழ்க்கையில் துன்பங்கள் வருவதில்லை. அப்பொழுது ஒரு மனிதன் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்றாலும் கஷ்டப்பட்டு வாழ வேண்டும் என்றாலும் இந்த பஞ்ச அங்கத்தின் வாயிலாக மட்டுமே நமக்கு நன்மையும் தீமையும் கிடைக்கிறது என்பதனையும் இந்த பஞ்ச அங்கங்கள் குறிப்பிடுகின்ற வழியில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்ற பட்சத்தில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் இல்லாமல் ஒரு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை கிடைப்பதற்கு வழிவகை செய்யும். ஆச்சுங்களா? அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? பஞ்ச அங்கங்களை பத்தி பார்த்தோம். இதுக்கடுத்து ஒரு தாரா பலன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தாரா பலன் என்பது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குதுங்க. இப்போ ஜாதகம் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜாதகம் அப்படி குறிப்பிடலைங்க ஐயா. சாதகம், என்னைக்கு இந்த விஷயம் எனக்கு சாதகமா இருக்குமா இருக்காதா அப்படி பார்க்கறது தான் இந்த சாதகம். இந்த சாதகம்ன்றது வடமொழி எழுத்து. அதனால நமக்கு நன்மையா இருக்குமா இல்லை தீமையா இருக்குமா என்பதனை நாம் கண்டறிய முடியும். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செஞ்ச பிறகு ஐயோ
இந்த வேலையை நம்ம செஞ்சிருக்க கூடாது, இது தப்பாயிடுச்சு, இந்த தவறை நம்ம செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோங்க ஐயா. ஆனா நம்ம செய்யக்கூடிய வேலை சரியானது தானா, அதற்குண்டான கால நேரம் இதுதானா? இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா கூட ராகு கால யமகண்டத்துல எந்த சுப விஷயத்தையும் செய்யக்கூடாது, அமாவாசையில பிரதமையில கிருத்திகையில சுப விஷயங்கள் செய்யக்கூடாது. இதுதாங்க ஐயா நமக்கு சாதகமான நாளா அப்படின்றத வந்து நம்ம தீர்மானிக்கிறது. சரி, இன்னைக்கு நமக்கு சாதகமான நாளா இல்ல பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நாளா என்பதனை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தாராபலன் அப்படின்ற ஒரு அமைப்பினை நம்முடைய சித்தர் பெருமக்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தாராபலன் என்றால் என்ன? அதுல பாத்தீங்கன்னாக்கா ஜென்ம தாரை, சம்பத்து தாரை, விபத்து தாரை, அதிநட்பு தாரை, பிருத்திவி தாரை, இப்படி தாரைகளை வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்குதுங்க. அதுக்குள்ள டீப்பா போனோம்னா நமக்கு இல்லை, நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்கு இந்த தாராபலன் வந்து தேவைப்படுது. இந்த தாராபலன் நமக்கு நல்லதா கெட்டதா, நன்மை கொடுக்குமா தீமையை கொடுக்குமான்றத ஜாதக ரீதியா நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். அப்போ இது கெடுதல்னு தெரிகிற பட்சத்துல அந்த விஷயத்தை நம்ம செய்யாம விட்டுருவோம். நல்லது நடக்கும் அப்படின்ற பட்சத்துல அந்த நன்மையை நம்ம செய்வோம். அப்படி பார்க்கும்போது இப்பொழுது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எப்படி அதாவது ஜென்ம தாரை, சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? இப்போ இந்த தாரைகள்ல எல்லா நட்சத்திரங்களும் நமக்கு நன்மையே செய்யும் அப்படின்றது கிடையாது, எல்லா நட்சத்திரங்களும் நமக்கு கெடுதலே செய்யும் அப்படின்றது கிடையாது. அப்போ முதல்ல நமக்கு எந்த நட்சத்திரம் நல்லது செய்யும் கெட்டது செய்யும்ன்றத நாம தெரிஞ்சிருந்தா, இன்னைக்கு நட்சத்திரம் நமக்கு நல்லா இல்லை, சந்திராஷ்டமன்றது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8ஆவதா வரக்கூடிய நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம். அது வந்து அதான் 8வது ராசி, 8வது நட்சத்திரம், இப்படி எடுத்துக்கலாங்க. 8வது ராசியில பயணம் பண்ணும்போது, சந்திரன் பயணம் பண்ணும்போது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு எண்ணி வரக்கூடிய 1வது நட்சத்திரம், 2வது நட்சத்திரம், 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 27 நட்சத்திரங்களையும் சம்பத்து நட்சத்திரம், ஜென்ம தாரை நட்சத்திரம், சம்பத்து தாரை நட்சத்திரம், நட்பு தாரை நட்சத்திரம், பிருத்திவி தாரை நட்சத்திரம், அதிநட்பு நட்சத்திரம், விபத்து தாரை நட்சத்திரம், இப்படி தனித்தனியா பிரிச்சிருக்கிறாங்க ஐயா. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெடுதல் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கணும். நன்மைகள் செய்யக்கூடிய 2வது நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், சம்பத்து தாரை நட்சத்திரம், யோக தாரை நட்சத்திரம், இப்படி சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ நன்மை செய்யக்கூடிய அந்த தாரை நட்சத்திரங்களை ஒரு பக்கத்துல எழுதி வச்சுட்டு, அந்தந்த விஷயங்கள், இப்போ உடல் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு தாரை நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம், பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சில தாரை நட்சத்திரங்களை பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? அப்போ நல்லது செய்யக்கூடிய நட்சத்திரங்களை ஒரு பக்கத்துலயும், நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது நமக்கு சுபிட்சத்தை தராத நட்சத்திரங்கள் அப்படின்ற அந்த நட்சத்திரத்தையும், ஆமாங்க, அந்த நட்சத்திரையும் நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு அதை பயன்படுத்துற பட்சத்துல நமக்கு பிரச்சனைகள் வராது. அதாவது நாம் என்னதான் முயற்சிகள் செய்தாலும் பரிகாரங்கள் செய்தாலும் இறைவன் விதித்த விதியில் மாற்றம் வரப்போவது இல்லை. ஆனால் அதிகமாக வருகின்ற பிரச்சனையை குறைவாக குறைத்து கொண்டு நாம் அனுபவித்து கழிப்பதற்கு இது உபயோகப்படுகிறது. எனவே இந்த நட்சத்திரங்கள் தாராபலன் அடிப்படையில் பிரித்து, நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் வருகின்ற நாட்களில் நல்ல விஷயங்களையும், நமக்கு தீமை செய்யக்கூடிய தாராபலனில் வரக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் நாட்களில் முக்கியமான ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு, புதிய முயற்சிகள், புதிய வேலைகள், விஷயங்கள் போன்றவற்றை செய்யாமல் தவிர்த்து இருக்கின்ற பட்சத்தில் நமக்கு துன்பங்கள் வருவது குறைக்கப்படுகிறது. அப்போ என்ன பார்த்தோம்? நாளை அதாவது ஜாதகம் எதற்காக பார்க்க வேண்டும், ஜாதகத்தின் அமைப்பு என்ன,
பஞ்சபூதங்களை எவ்வாறு நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது, தாரா பலனை எவ்வாறு பயன்படுத்தினால் நாம் சந்தோஷமாக வாழ முடியும் என்பதனை பார்த்தோம். இப்பொழுது பார்த்த அத்தனை விஷயங்களையும் சித்தர்கள் வழிபாட்டில் கொண்டு வர வேண்டும். நான் பேசுறது இன்னைக்கு ஐயா எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததே பார்த்தீங்கன்னாக்கா சித்தர் வழிபாடு. இப்ப பாருங்க ஐயா, நமக்கு யோக நட்சத்திரம் இருக்கு, சம்பத்து நட்சத்திரம், அதாவது தாராபலனில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள், சரிங்களா? ஜென்ம நட்சத்திரம். இப்போ நாம பாத்தீங்கன்னா இந்த பூமியில பிறந்திருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம், ஆச்சுங்களா? அது ஜென்ம நட்சத்திரம். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் 27 சித்தர்கள் இருக்கிறாங்க. சாமி கரெக்டா சாமி? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது நாம பிறந்த நட்சத்திரம் நமக்கு நம்முடைய கர்மாவை சுமந்து கொண்டு வந்திருக்கின்ற நட்சத்திரம், சரிங்களா? அப்போ இந்த நட்சத்திரத்திற்கு எந்த சித்தர் வருகிறாரோ அந்த சித்தர் வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்கின்றன. முதல்ல சித்தர்கள் என்றால் என்ன அப்படின்றது ஒரு சின்ன விளக்கத்தை பார்க்கலாங்க ஐயா. ஐயா, ஆசைகளை துறந்து பொது நலனுக்காக வாழ்ந்து ஜீவனோடு, அது உயிரோடு சமாதி நிலையை அடைபவர்களுக்கு பெயர்தான் சித்தர்கள். ஜீவனோடு இறந்த பின்பு அவர்கள் சித்தர்கள் கிடையாதுங்க. அதே மாதிரி ஒருவர் ஜீவனோடு சமாதி அடைந்த பிறகு 500 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் அவர் விரும்பிய உருவத்தில் விரும்பிய இடத்தில் அவதரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த நிலைமையில் இருந்தவர்கள் 18 சித்தர்கள் என்று 18 சித்தர்கள் என்று முக்கியமான சித்தர்களை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த 18 சித்தர்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அந்த சித்தர் வருகிறார் என்று குறிப்பிட்டு வைத்திருக்கிறது. அப்பொழுது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு எந்த சித்தர் வருகிறாரோ அந்த சித்தரனுடைய வழிபாடுகளை செய்கின்ற பட்சத்தில், அவருடைய ஜீவசமாதி இருக்கின்ற இடத்திற்கு சென்று வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் சித்தர்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. நம்முடைய பாவ கர்மாக்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய புண்ணிய கர்மாவை நமக்கு கொடுப்பதற்கான அமைப்பினை பெற்றிருக்கிறார்கள். எத்தனையோ பரிகாரங்கள் செய்து பூஜை புனஸ்காரங்களை செய்து என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது இல்லை, முன்னேற்றம் இல்லை என்று நினைப்பவர்கள் அனைவருமே அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கான சித்தரை வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய பாவ கர்மாக்கள் குறைந்து அல்லது கழித்து புண்ணிய கர்மாக்கள் அவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவருடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கிறது. அப்போ இந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு மட்டும் கிடையாதுங்க. ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்க? தனத்தாரை நட்சத்திரம், சம்பத்து தாரை நட்சத்திரம் சொல்லிட்டு சொல்றோம். அப்போ நமக்கு சம்பத்து அப்படின்றது பொருளாதாரத்துல முன்னேற்றம். இப்போ இந்த உலகத்துல வருமானம் இருந்ததுன்னா, பணம் காசு இருந்ததுன்னாக்கா எல்லா விஷயத்தையுமே நம்மால அட்ஜஸ்ட் பண்ணி சமநிலைக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்ற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. அப்போ இந்த சம்பத்து தாரை என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கு எந்த சித்தராக வருகிறாரோ அவருடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபாடு செய்வது. அவரை சித்தர்கள் என்றாலே அவர்கள் ஆத்மார்த்த பிரார்த்தனையை விரும்புபவர்கள். இருக்கின்ற இடத்திற்கு தேடி வந்து தரிசிக்க வேண்டும் என்பது இல்லை. சித்தரை ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதஞ்சலி சித்தர் ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து பதஞ்சலி சித்தரோட அந்த உருவத்தை நினைச்சு அவரை பத்தி நீங்க ஒரு தியான நிலைக்கோ இல்லை ஒரு கண்ணை மூடி நினைக்கிற பட்சத்துல அந்த சித்தர் நம்ம முன்னாடி வருவாரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க ஐயா. அது ஒரே நாள்ல வந்துட மாட்டாரு, அது பழக்கத்துல வரணும் அப்படின்னு. அப்போ
பணம் இருந்தா இந்த பூமியில சந்தோஷமா வாழ முடியும்ன்ற காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பட்சத்துல இந்த எந்த சித்தரை வழிபாடு செய்கிற பட்சத்தில் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற சூட்சமத்தை தெரிஞ்சு அதை செய்யற பட்சத்துல நமக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கிடைக்கும். இப்ப இந்த தாரா பலனில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை நமக்கு நன்மை தருகின்ற அந்த நட்சத்திரங்களுக்கு உரிய சித்தர்களை வழிபாடு செய்தால் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கிறது. வழிபாடு செய்வது ஜீவசமாதி, அவர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு ஊரில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள். அங்கு சென்று வழிபாடு செய்தாலும் மானசீக வழிபாடு செய்வதும் நன்மையே. சரிங்களா? இப்பொழுது தீமைகள் செய்யக்கூடிய நட்சத்திரங்களுக்கு வரக்கூடிய தாராபலனில் விபத்து தாரை என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. ஜென்ம தாரையும் மனக்குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. அப்போ இந்த விபத்து தாரை போன்ற நமக்கு கெடுபலங்கள் செய்யக்கூடிய நட்சத்திரங்களுக்குரிய சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது. நமக்கு நல்லது செய்யக்கூடிய சித்தர்கள் வழிபாடு நன்மையை கொடுக்கும். தாராபலனில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாக வரக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கு உரிய சித்தர்கள் வழிபாடு தவிர்ப்பது நல்லது. இவ்வாறாக நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருப்பதற்கு இந்த சிறிய ஒரு 4 விஷயங்களை பயன்படுத்துகின்ற பட்சத்தில் வாழ்க்கை மிகவும் சுபிட்சமாக அமைகிறது. இப்பொழுது 27 நட்சத்திரங்களுக்கும் எந்தெந்த சித்தர் வருகிறார் என்ற ஒரு சிறிய விஷயத்தை இப்பொழுது சொல்கிறேன். அதை பயன்படுத்தி உங்களுக்கு முதலில் நல்லது செய்யக்கூடிய நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அதற்கு அந்த சித்தர்களை பயன்படுத்துங்கள். இதுவே வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும். பஞ்ச அங்கங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அவ்வளவுதான். சொல்ல வந்த விஷயம் சின்ன விஷயம்தான். அதை பயன்படுத்துகிற பட்சத்தில் நமக்கு ஒரு நல்ல பெரிய சுபிட்சமான விஷயங்கள் கிடைக்கும். இப்போ பாருங்க, ஜோதிடர்களுக்கு இந்த பஞ்ச அங்கத்தில் இருக்கக்கூடிய 4 நட்சத்திரம், திதி, யோக, கரணம் இது எல்லாமே தெரியும். அப்ப அவங்களுடைய இந்த பஞ்ச அங்க விஷயங்களை தெரிந்து அவர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். தெரியாதவர்கள் என்னிடத்தில் அழைத்தால் அந்த தகவல்களை நான் கொடுக்கிறேன். ஏன்னா பஞ்ச அங்கங்கள் என்பது ஒரு சிறிய விஷயம் அல்ல, ஒவ்வொன்றும் மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை சரியாக பயன்படுத்துகின்ற பட்சத்தில் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பஞ்ச அங்கத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்து பஞ்ச அங்கங்கள் கூறுகின்ற வழியில் நாம் நடக்கின்ற பட்சத்திலும் தாராபலனை பயன்படுத்தி அந்த நல்ல தாராபலனுக்குரிய சித்தர்களை பயன்படுத்துகின்ற பட்சத்தில் வாழ்க்கை சுபிட்சமாக அமையும். அது புரிஞ்சிச்சுங்க ஐயா. ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இல்லைங்க ஐயா, 27 நட்சத்திரத்துக்கு 27 சித்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அந்த நட்சத்திரக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க. அவருடைய மறக்கலைங்க ஐயா, பார்த்து படிச்சிடுறேங்க ஐயா. அதை பார்த்தே படிச்சிடுறேன், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியறது இல்லை. 27 நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர்களும்
அவர்களுடைய ஸ்தலங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு காலங்கிநாதர் திருக்கடையூர், பரணி நட்சத்திரத்திற்கு போகர் பழனி, கிருத்திகை நட்சத்திரத்திற்கு ரோமரிஷி கைலாயம், ரோகிணி நட்சத்திரத்திற்கு மச்சமுனி திருப்பரங்குன்றம், மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்கு பாம்பாட்டி சித்தர் சங்கரன் கோவில், திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இடைக்காடனார் திருவண்ணாமலை, புனர்பூசம் தன்வந்திரி பெருமான் வைத்தீஸ்வரர் கோவில், பூசம் கமலமுனி திருவாரூர், ஆயில்யம் அகத்திய பெருமான் திருவனந்தபுரம், மகம் சிவவாக்கியர் கும்பகோணம், பூரம் நட்சத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர், உத்திரம் நட்சத்திரத்திற்கு காகபுஜண்டர் உறையூர், அஸ்தம் நட்சத்திரத்திற்கு கருவூரார் கரூர், சித்திரை நட்சத்திரத்திற்கு புன்னாக்கீசர் நன்னாசேர், சுவாதி நட்சத்திரத்திற்கு புலிப்பானி வைக்காவூர் பழனி, விசாகம் நட்சத்திரத்திற்கு நந்தீசர் பனாரஸ் காசி, அனுஷம் நட்சத்திரத்திற்கு வால்மீகி எட்டுக்குடி, கேட்டை நட்சத்திரத்திற்கு வியாசர் பெருமான் மணியோ. இவருக்கு வந்து ஜீவசமாதி எங்கே இருக்கின்றது குறிப்பிடப்படலை. அந்த ஓசையின் மூலயமாக அவருடைய அமைப்பை அடையலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மூலம் நட்சத்திரத்திற்கு பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரம், பூராடம் நட்சத்திரத்திற்கு ராமதேவர் அழகர்மலை, உத்திராடம் நட்சத்திரத்திற்கு கொங்கணர் பெருமாள் திருப்பதி, திருவோணம் நட்சத்திரத்திற்கு தட்சிணாமூர்த்தி பள்ளித்தன்னாள், அவிட்டம் நட்சத்திரத்திற்கு திருமூலர் சிதம்பரம், சதயம் நட்சத்திரத்திற்கு கௌபாலர் தீப வழிபாடு, பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு ஜோதிமுனி, இவருக்கும் தீப வழிபாடு தான். உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு தமமரகர் அதான் மணியோசை வழிபாடு, ரேவதி நட்சத்திரத்திற்கு சுந்தரனார் மதுரை. அப்போ இந்த 27 நட்சத்திரத்திற்கும் 27 சித்தர்கள் இருக்கின்றார்கள். தாராபலன் அடிப்படையில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரத்திற்குரிய சித்தர்களை வழிபாடு செய்து அனைவரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கட் பண்ணிக்கங்க ஐயா. நம்முடைய கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் யாரெல்லாம் எந்த சித்தரை வழிபாடு செய்தால் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலை மிக சிறப்பான முறையில் உள்ள இருக்குதுங்க அப்படி தகவலை வந்து இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சந்தனமாலை அணிவித்து ஐயா அவர்களை அழகுபடுத்தி சிறப்பு செய்திருக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட